ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இப்போ சாயந்தரம் 7 இன்னமும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கே சாயந்தரம் 6 மணியோட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரமும், முன்னோர் பாதர்சனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். திருமலாவில் வெதர் நார்மலாக இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே வேணால் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது. டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின அப்டேட் பார்க்கலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து பவித்ரோத்சவம் செய்கிறாங்க. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 750 ரூபாய். அதில் 2 பேர் போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டல்லையும் புக் பண்ணிக்கலாம். லாகின் செய்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச திருமலாவில் இருக்கிற மாதிரி 3 நாளைக்கும் சேர்த்து 750 ரூபாய் கிடையாது. பொதுவாக திருச்சானூரில் அந்தந்த நாளுக்கு தான் 750 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலுமே ஓப்பன் ஆனோன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி 3 நாட்களுக்கும் அவைலபிலிட்டி காமிக்குது. அப்படின்னா இப்போ 16ஆம் தேதி புக் பண்ண போகிறீங்க பவித்ரோட்சத்துக்குன்னா அன்னைக்கு மட்டும்தான் நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 16ஆம் தேதிக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 3 நாளைக்கும் சேர்ந்தாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரலாக திருச்சானூரில் அந்தந்த நாளுக்கு நம்ம பே பண்ணி புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்து புக்கிங் பற்றின அப்டேட். கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் பவித்ரோத்சவம் செப்டம்பர் 14, 15, 16 3 நாட்களும் செய்கிறாங்க. அதற்குண்டான புக்கிங்கும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. லாகின் செய்து செக் பண்ணிக்கணும் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ 2 புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இருக்குது. அடுத்து டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்லாம் 1 or 2 டேஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து கொடுக்குற 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணலை. கீழ் திருப்பதியில் டெய்லியும் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஈஸியாக கொஞ்சம் கிடைக்குது. அதை வாங்கிட்டு ஓரளவுக்கு சீக்கிரமாகவே சுவாமி தர்ஷனம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃப்ரீ தர்ஷனத்தில் ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 4 to 5 அங்கே நிற்கிறோம் அப்படின்னா 50 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க தினமும் ஆஃப்லைனில். வாங்கிட்டு நம்ம ஹோமம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு 300 ரூபாய் தரிசனம் இல்லையா சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். ஆனால் எப்போ திருமலாவுக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டர் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம பேர் பதிவு பண்ணோம் அப்படின்னா குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுநாள் காலையில் தேர்ந்தெடுக்கப்படுற சேவாவையும் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். அதில் யார் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே க்யூவில் நின்று தான் பேர் கொடுக்கணும். ஏன்னா நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆதார் காமிக்கணும். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,178 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.25 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,643 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 6 மணி நேரமாக இருந்தால் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அடுத்தடுத்து வர்ற புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கேன். டிடிடி கோயில்கள்லாம் நடக்கிற சேவாஸ் பற்றி, வாலண்டரி சேவாஸ் பற்றி, டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் யாராச்சும் கேட்டால் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ மற்ற பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.